கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் என்று சொல்லுகிறது. இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை நம்மை விட்டு அகற்றும்படியான பல சூழ்நிலைகள் பிசாசினால் நமக்கு வரக்கூடும். அவை பல விதங்களிலே, குறிப்பாக கள்ள போதனைகள், விசுவாசத்தை விட்டு விலகு செய்யும்படியான சூழ்நிலைகள், இன்னும் இது போன்ற காரியங்கள் நம்மை நெருக்கக்கூடும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு அவரில் உறுதியாய் நிலைத்திருப்போம். நம்மை கலங்கடிக்கச் செய்யும் எந்த காரியத்தையும், எந்த நபர்களையும் கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாயிருப்போம். அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டவர்களாய் அவரிலே களி கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்புவேன் என்னை ஒருவரை